ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் ரெசிபியில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்க் சாக்லேட் இல்லைனா டார்க் சாக்லேட் நீங்கள் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. $50 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். கருகிராமல் நம்ம கரெக்டாக அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கூல் டவுன் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சுகரை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் ஒரு டைம்ஸ் பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் மிக்சரோட சேர்த்து அந்த சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போது 2 எக்கு ஆட் பண்ண போகிறேன். ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் எக்கையும் மிக்ஸ் பண்ணிடலாம். 75 கிராம் மைதா ப்ளஸ் 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா கெட்டி கெட்டியாக போயிடும். மாவு எடுத்து இப்போது இந்த நம்ம மிக்சரில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எக்குடைய ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பர், நம்மளோட கேக் டின்னில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ப்ரௌனி மிக்சரை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 175 டிகிரிக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓவனை. இப்போ நம்ம ஓவனில் ஆட் பண்ணிடலாம். ஓவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 175 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சிடலாம், பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் நிறைய சாக்லேட் போடுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் நார்மலாக சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி ரெடி. நீங்கள் இதுமாரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.